ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வித்தியாசமான முறையில் அதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பூக்களாக பிச்சு வச்சுக்கலாம். 2 தண்ணி வச்சு கழுவிக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்புக்கல்லும் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக எடுத்துட்டு அந்த தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ இதுக்கு மல்லி இலைகள் வாங்கியிருக்கேன். நான் ஒரு கட்டு மல்லி எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா ஒரு கைப்பிடி அளவு 2 கைப்பிடி அளவுக்கு எனக்கு மல்லி இலைகள் கிடச்சிது. இந்த மல்லி இலைகளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைஞ்சி நமக்கு பேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மல்லி இலைகளையும் இது கூட சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். ஒரு 20 இலைகளுக்கான சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா இது கூட அள்ளி சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி வடிகட்டியில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். தண்ணியை தூர ஊற்றிட்டேன் பாருங்கள். இது நல்ல தண்ணியெல்லாம் வடியட்டும். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி அகலமான பாத்திரம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை லெமனும் சேர்த்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைக்கும் போதே நல்லா வாசனையாக இருந்துச்சு. மல்லி இலைகளை அரைச்சி எடுக்கும்போது சேர்த்துட்டு இது கூட நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தான் சேர்க்க போகிறோம். கடலை மாவு இது கூட சேர்த்துக்கலாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா அரிசி மாவும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இது கூட சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். தண்ணியில் போட்டு எடுத்தோம்ல, அதனால இதில் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதை வச்சு மிக்ஸ் பண்ணாலாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. அதனால நம்ம கைகளை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம விரல்கள் தான் நமக்கு ஆயுதம். இதை வச்சே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும், நமக்கு செம்மையாக இருக்கும். நம்ம கைகளை வச்சு இந்த மாதிரி விரவி எடுக்கும்போது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ காலிஃப்ளவர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள். இது எடுத்து போடும்போது அந்த எண்ணெயில் பொரிக்கும் போதே நல்ல மணமாக இருந்துச்சு. மல்லி இலைகளோட வாசனை அவ்வளோ மணமாக இருந்துச்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாகவும் இருந்துச்சு எடுத்து நம்ம சாப்பிடும்போது. எப்போதுமே நம்ம வத்தப்பொடி மல்லிப்பொடி போட்டு பொரிச்சிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி பச்சை இலைகளை அரைச்சி சேர்த்து நம்ம பொரித்து சாப்பிடையில டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, ஆரோக்கியமும் நமக்கு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கம் எல்லா பக்கம் நல்லா திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் எடுத்துக்கோங்க. இதில் இருக்க எண்ணெய்கள் எல்லாம் நல்லா வடிஞ்சிரும் பாருங்கள். இப்படியே எல்லாத்தையுமே நல்லா போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது சாதத்தோட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாஸு தொட்டு சாப்பிட்லாம். எல்லாம் ஈவினிங் நேரம் டீயோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால்